Hello friends, welcome to our channel Rikshi Aariwork. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆரி ஃப்ரீ கிளாஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ஸை வச்சு லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லோடிங் ஸ்டிச் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபில்லிங்ஸில் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளாட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னும் எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப இப்படிலாம் ரொம்ப லென்த்தியாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் பார்க்க நல்லா இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காகவும் வராது. சரி, ஓகேவா? அதனால் ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கூட ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப லென்த்தியாக எடுக்காதீங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கு என்ன திங்ஸ் வேணும்? பீட்ஸ் வேணும். இந்த பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சை வச்சு தான் எல்லாமே ஜர்தூசி ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே சேம் தான். இதே மெத்தட் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் ப்ளஸ் நார்மல் மிஷின் த்ரெட்டை நான் நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு கரெக்டாக இந்த எட்ஜ் பார்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு நமக்கு எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை பீட்ஸை போட்டுக்கோங்க. இப்போது நான் 5 பீட் போட்டிருக்கேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சுட்டு ஸ்டிச்சஸை கொடுங்க. அதை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வாங்க. அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் மறுபடியும் ஒரு 5 பீடு போடுங்க. உங்களுக்கு எத்தனை மறுபடியும் பாருங்கள், நமக்கு இப்போ இதில் எத்தனை பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ, அதாவது அந்த கரெக்டாக அந்த லோடிங் ஃபில் ஆகவும் அத்தனை பீட்ஸை போட்டுட்டு அது ஒட்டி ஒரு ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அகெயின் என்ன பண்ணுறோம், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் எத்தனை பீட்ஸ் போட்டால் ஃபில் ஆகுமோ அத்தனை பீட்ஸை போட்டு ஃபில் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மறுபடியும் நம்ம 5 பீட் போடுறோம். ஸ்டிச்சஸை மட்டும் கிராஸாக கொடுங்க. சரியா? ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் வருவோம். அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் எத்தனை பீட் போடுறோம், 5 பீட் போட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச் கொடுக்கும். பாருங்கள், 5 பீட் போட்டுட்டு மறுபடியும் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு ஸ்டிச். அகெயின் அப்படியே ரிவர்ஸில் வாங்க. அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் ரிவர்ஸில் வாங்க. எத்தனை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டதையே கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ 4 பீட் தான் இருக்குது, கூட ஒரு பீட் போட்டு 5 ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸ்க்கு வாங்க. அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அகெயின் அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்படியே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே பண்ணலாம். 5 பீடை போடுறோம், அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அகெயின் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதையே தான் கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 5 பீட் போடுறீங்க அப்படின்னா அந்த 5 பீடையே கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேவா? 4 பீட் போடுறீங்கன்னா 4 பீட் ஞாபகம் வச்சுக்கிடுறது. ஸ்டிச்சஸை கண்டிப்பாக கிராஸாக தான் கொடுக்கணும். ஃபில்லிங்ஸில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நம்ம கிராஸாக கொடுத்தா தான் நமக்கு வந்து முழுமையாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டிச்சஸை மட்டும் கிராஸாக கொடுத்தாலே எண்டிங்கில் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஃபில் ஆகி முடிஞ்சிடும். ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கார்னர் வந்துட்டோம். அகெயின் இங்கே பாருங்கள் 5 பீட் வைக்கிறோம். கரெக்டாக நம்ம அந்த எண்டிங்கை க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் உங்களுக்கு வந்து இது க்ளோஸ் ஆயிடுச்சா. இப்போ நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் சில பேர் இந்த 1 பீட் 2 பீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த கிராஸாக கொண்டுட்டு வருவாங்க. அந்த பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சை விட நான் இப்போ உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஈஸி. நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு தேவை ஸ்டிச்சஸ் சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்கணும். ஸோ வந்து நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கிராஸாக கொடுக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு எத்தனை பீட் போடுறீங்களோ அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுக்கும் 5 பீட் போடுங்க. அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் திருப்பி அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே தான் நம்ம எண்டு வரைக்கும் கொடுக்கும். ஸ்டிச்சஸ் மட்டும் கிராஸாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, கிராஸாக தான் இருக்கும். அப்படி கிராஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து லோடிங் ஃபில் ஆகும். அகெயின் எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எம்போஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்டரில் சுகர் பீட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து லோடிங் கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைப்பிங் த்ரெட் வச்சும் கொடுக்கலாம். நமக்கு வந்து 2 வேலையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து சுகர் பீட்ஸை வச்சு சென்டரில் லோட் பண்ணிக்குவோம். லோட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு எம்போஸ்டு மெத்தட். நீங்கள் வந்து இல்லை பைப்பிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன்னா பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து சென்டரில் கொடுக்கும்போது இனிமேல் நமக்கு வந்து பைப்பிங் த்ரெட்னாலும் ஒயிட்டாக தெரியும். இந்த சுகர் பீட் வந்து உங்களுக்கு சென்டரில் தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து பெருசாக அது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக அது வந்து ஒரு மாதிரி வியர்டாக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நமக்கு ஜர்தூசி எம்போஸ்ட் பண்ணும்போது ஜர்தூசியவே சென்டரில் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து சுகர் பீட்ஸை சென்டரில் கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எம்போஸ்டாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து சென்டரில் பைப்பிங் த்ரெட்டுக்கு பதில் நம்ம நார்மலாக சுகர் பீட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதை மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் வேறு எதுவும் பண்ணல. இனிமேல் இதில் வந்து நம்ம லோடிங்கை கொடுப்போம். இதில் எப்படி பண்ணோமோ சேம் மெத்தட் தான் இதுலேயும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்னர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு ஒரு 5 பீட் போடுறோம். அதே மாதிரியே என்ன பண்ணுறோம் 5 பீட் போட்டு நம்ம வந்து லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் என்ன பண்ணுங்கள் ரிவர்ஸில் வாங்க, அதை ஒட்டி ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் என்ன பண்ணுறோம் அதே மாதிரியே என்ன பண்ணுறோம் 5 பீட் போடுறோம். அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், ஒரு ஸ்டிச் கொடுக்கும். அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே ரிவர்ஸில் வாங்க, ஒரு செயின், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். 5 பீடாக கொடுக்கும் இல்லையா, அதனால் அதை கவுண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் என்ன பண்ணுறோம் ஒரு 5 பீடை கொடுத்துட்டு நம்ம வந்து எப்போவும் மாதிரியே கிராஸாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 பீட் போடுறோம். அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அதை ஒட்டி என்ன பண்ணுங்க ஒரு ஸ்டிச் கொடுங்க. அகெயின் அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே சேம் ப்ராசஸ் தான் எண்டிங் வரைக்கும் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுவுமே பண்ணல, கிராஸாக 5 பீட்ஸை போட்டு நம்ம எப்போவும் ஃப்ளாட் லோடிங்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே சேம் ப்ராசஸில் தான் கொடுக்க போகிறோம். ஒரு 5 பீட் போடுறோம், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அகெயின் அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு 5 பீடாக கொடுக்கும். கிராஸாக கொடுங்க ஸ்டிச்சஸை. இதையே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பீட் போட்டோமோ சேம் பீடையே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஃபில் ஆகும். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மாதிரியே தான் பண்ணுறோம். ஜஸ்ட்டு கீழே வந்து பைப்பிங் த்ரெட்டோ இல்லை சுகர் பீட்ஸோ ஏதோ வச்சு நம்ம எம்போஸ்டாக தெரிகிறதுக்காக நம்ம வந்து கீழே வந்து ஒரு லோடிங்கை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஃப்ளாட் லோடிங்கை கொடுக்கும். அது இன்னுமே அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை விட இந்த எம்போஸ்டாக பண்ணுவோம்ல இந்த ஒர்க் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது நல்லா புரியும். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறதையும் நல்லா கவனமாக கவனிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பீட் போட்டோமோ அதே சேம் மெத்தடை போடுங்க. ஸ்டிச்சஸை கிராஸாக கொடுங்க. அது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த கார்னரில் ஒரு பீட் போடுறது இதெல்லாம் வேண்டாம். என்னை பொறுத்தவரை இதுவே கரெக்டாக தான் வரும். இப்போ நம்ம எட்ஜுக்கு வந்துட்டோம். 5 பீட்டை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், முடிச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து எட்ஜுக்கு வந்துட்டோமா. இப்போது 5 பீட் மட்டும் போடுங்க. போட்டுட்டு இதை வந்து நாட் போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இல்லை கார்னர் கவர் பண்ணியே ஆவேனா இப்படி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு எண்டிங்கில் நீங்கள் ஒரு பீடோ 2 பீடோ வச்சு இந்த இடத்த வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு பீட் 2 பீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இருக்காது. இதுதான் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் மெத்தட். பாருங்கள், கிராஸாகவே கொடுத்துட்டு வாங்க. எம்போஸ்டாக நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது நார்மல் பண்ணியிருக்கோம், இது எம்போஸ்டாக பண்ணியிருக்கோம். அதுதான் ரெண்டுக்கும் உரிய டிஃப்ரெண்ட். இதில் வந்து நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸை வச்சு லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் கார்னர் எதுவுமே உங்களுக்கு கவர் பண்ணலாம். ஆனாலும் உங்களுக்கு எல்லாமே ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே வியர்டாவோ ஒரு மாதிரியோ தெரியாது. நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தளவில் ஆரி அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம வந்து போடுற ஒர்க் வந்து அழகாகவும் நீட்டாகவும் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஸ்டிச்சஸ் மட்டும் கிராஸாக கொடுங்க, அதுதான் முக்கியம். நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸாக ஸ்டிச் கொடுக்கும். கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டுட்டு கிராஸாக ஸ்டிச் கொடுத்து நமக்கு தேவையான பீடை போட்டுட்டு பக்கத்தில் லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ரிவர்ஸில் திருப்பி அதை ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதையே எண்ட் வரைக்கும் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எம்போஸ்டாக பண்ணுறதுக்கு நம்ம பைப்பிங் த்ரெட்னாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணுற போகிறோமோ அதையே கூட கொடுக்கலாம். இப்போ நான் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால பீட்ஸ் கொடுக்குறேன். கட் பீட் பண்ணுறீங்க அப்படின்னா கட் பீடையே ஒரு லைன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதை யூஸ் பண்ணாலும் இதே சேம் மெத்தட். ஜர்தூசி ஒர்க்காக இருக்கட்டும், சென்டரில் ஜர்தூசி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் வந்து சேம் தான். ஓகேவா, ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ஒட்டுநாப்பில் இருக்கும் கிளாத்து, இது ஜஸ்ட் கொஞ்சம் எம்போஸ்டாக அழகாக இருக்கும். சரியா, ரெண்டில் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்ட வீடியோஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.